அனைவருக்கும் வணக்கம். இன்று சூலூர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தியின் கொம்புகளைப் போல வடிவம் கொண்டு 24 ஆண்டுகளாக பாதுகாக்கப்படும் தேங்காய் பற்றி தெரிந்து கொள்வோம். சூலூர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. வைத்தியநாத சுவாமியின் தீவிர பக்தை கணபதி அம்மாள் என்பவர். 24 ஆண்டுகளுக்கு முன்பு ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு முந்தைய நாள் இரவு அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது சுவாமி கனவில் தோன்றி இருக்கிறார். அவர் எனக்கு தேவையான பொருள் ஒன்று தங்கள் தோட்டத்தில் உள்ளது, அதனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்துவிடு என கூறிவிட்டு மறைந்து விட்டார். தோட்டத்தில் என்ன இருக்கிறது என்று யோசித்த கணபதி அம்மாள் இறைவனுக்கு படைக்க அங்கு தேடி பார்த்தார். அப்போது ஒரு தென்னை மரத்தில் 2 தேங்காய்கள் காய்ந்த நிலையில் வித்தியாசமாக காட்சியளித்துள்ளது. உடனே ஆட்களை வைத்து அதனை பறிக்கச் செய்தார். தேங்காயும் கீழே கொண்டு வரப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த தேங்காயில் நந்தியின் கொம்பு போல இருபுறமும் இருந்துள்ளது. தேங்காயை பெற்றதும் வைத்தியநாத சுவாமியை மனமுருக வேண்டினார். பின்னர் அந்த 2 தேங்காய்களையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்குச் சென்றார். கோவில் பூசாரிகளிடம் வழங்கி இந்த 2 தேங்காய்களையும் சுவாமிக்குச் சேர வேண்டியது என கொடுத்தார். அந்த 2 தேங்காய்களும் பூஜைக்கு வைக்கப்பட்டு பல ஆண்டுகள் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதில் ஒரு தேங்காய் மட்டும் இன்றும் கோவிலில் உள்ளது. சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் உள்ள கண்ணாடி பெட்டியில் அதனை பாதுகாத்து வைத்துள்ளனர். துணியால் மூடப்பட்டு சந்தனம் தெளித்து பொக்கிஷமாக அதனை பாதுகாத்து வருகிறார்கள். இதில் மேலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், தேங்காய் காய்ந்து விட்டால் உடனடியாக மரத்தில் இருந்து கீழே விழுந்துவிடும். ஆனால் சுவாமி கனவில் வந்து சொன்ன இந்த 2 தேங்காய்களும் காய்ந்து இருந்தாலும் மரத்திலேயே பல நாட்கள் இருந்துள்ளது என்று தோட்டத் தொழிலாளர்கள் தெரிவித்து ஆச்சரியப்பட்டு உள்ளனர். சிவனின் திருவிளையாடல்கள் ஏராளம். அதில் இதுவும் ஒன்றாக கூட இருக்கலாம் என சூலூர் வாசிகள் தெரிவிக்கிறார்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.